வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம டாப் 5 கேட்டகரி ஃபஸ்ட் டைமாக சேனலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து டாப் 5 ஹாரர் மல்டிப்ளேயர் கேம்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து மல்டிப்ளேயர் கேம்ஸும் 3D அப்புறம் லோ எண்ட் ஃபோனுக்குலாம் செட் ஆகிற மாதிரி 500-300 MPக்குள்ளே தான் நான் எடுத்து வச்சுருக்கோம். வேறு கேம்ஸ் ஏதாவது உங்களுக்கு சிமுலேஷனோ இல்லை வேறு ஏதாவது சர்வைவல் கேம்ஸாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தடவை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்து டாப் 5ல போடலாம். நாங்கள் ப்ளே பண்ணதில் எங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் தான் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனல் ஃபேவரட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆன்லைன். 150 MB கொஞ்சம் ஒர்த்தான கேம் தான். இதில் வந்து PVP மோடு மட்டும்தான் இருக்குது, அதனால் அவ்வளோ ஹாரராக இருக்காது. அதனால தான் நாங்கள் ஃபிஃப்த்து பிளேஸில் வச்சுருக்கோம். கொஞ்சம் சில டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை முடிக்கிற மாதிரி எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். டோர்லாம் கூட அடைச்சி வச்சுக்கலாம் சில நேரத்துக்கு. நிறைய கன்று கொடுப்பாங்க. இந்த கிராஃபிக்ஸ் வந்து நல்லா பெட்டரான கிராஃபிக்ஸாக தான் இருக்குது. இதில் PVP மோடு மட்டும்தான் இருக்குது, அதான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. ஃபோர்த்து பிளேஸில் இருக்க கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் ஸ்குவாட். இந்த கேம் ஒரு 400 MP வரும். இந்த கேமில் கிராஃபிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த ஃபோர்த்து பிளேஸில் வச்சுருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணால் ஒரு கேம் லாங்காக விளாட்ணுன்னா இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கேம் பிசியில் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். ஆனால் மொபைலில் ப்ளே பண்ணி பார்த்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் அவ்வளோவா இல்லை. 400 MPக்கு ஒட்டி ஏற்றுற அளவுக்கு இதில் கிராஃபிக்ஸ் நிறையா இல்லை. இந்த கேமில் நிறையா மேப் இருக்குது, அதோடு சேர்த்து நிறையா பக்கும் இருக்குது இந்த கேமில். இந்த கேம் ஏற்கனவே விளாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னன்னா ட்ரை பண்ணி கூட பாருங்கள். தேர்ட் பிளேஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் வந்துட்டு பேரநார்மல். இந்த கேமோட சைஸ் வந்துட்டு 75 MB. இந்த கேமில் மொத்தம் 3 மேப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மேப் வந்துட்டு ஹாஸ்பிட்டல். இந்த மேப் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இந்த மேப்பில் என்னென்னா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் எஸ்கேப் ஆகும். மீதி 2 மேப்பையும் நீங்கள் வந்துட்டு விளையாண்டு கமெண்ட்டில் தெரிஞ்சுருக்கு. செகண்ட் பிளேஸில் இருக்க கேம் வந்து SES10. கேமோட சைஸ் வந்து 160 MB. 2 மேப் இருக்குது, ஒன்று ஹாஸ்பிட்டலில் இன்னொன்று ஃபாரஸ்ட்டு. அதேமாதிரி 2 கோஸ்ட்டும் இருக்குது இதில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மேப் வந்து ஹாஸ்பிட்டல். இதில் வந்து நம்ம ஃபியூஸ் இன்செர்ட் பண்ணி லிஃப்ட்டில் எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து சிம்பிள் கான்செப்டில் ஒரு பெட்டரான கேம் இது. அதேமாதிரி ஃபாரஸ்ட் மேப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரக் மாதிரி இருக்கும், அந்த ட்ரக்கில் நம்ம எஸ்கேப் ஆகணும். இந்த கேம் ஒரு சிம்பிளான கேம் தாங்க. ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே விளையாண்டுருக்கீங்க அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் உள்ள கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷனாக டெக் பை டேலைட் பார்க்க போகிறோம். இந்த கேமோட சைஸ் 3.36 GB. நீங்கள் உள்ளே போய்ட்டு ஒரு 2 GB அடிஷ்னலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். இந்த கேமில் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேமு. இந்த கேமோட கான்செப்ட் வந்து இங்கே நிறையா ஜெனரேட்டர் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண வச்சு வெளியே மெயின் கேட் வழியாக தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த கேமில் நிறையா மேப் இருக்குது, அதோட நிறையா கேரக்டரும் இருக்குது. நம்ம கோஸ்ட்டாகவும் போகலாம், நார்மல் கேரக்டராகவும் போகலாம். இந்த கேம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்க கேம்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டு. இது வந்து 350 MP. இதோட கான்செப்ட் வந்து இந்த காரை வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து மல்டிப்ளேயரில் நாங்கள் விளையாடிருக்கோம். இந்த மேப் வந்து ஹாஸ்பிட்டல் மேப்பு. இன்னும் 2 மேப் கூட இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லைட் அமர்ந்து இருந்துச்சுன்னா வெளியில் பேய் இருக்கும், இது செரிஃபாக இருக்காது. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். நல்ல கேம் தான், ஆனால் பெட்டரான கிராஃபிக்ஸில் தான் இருக்குது. இந்த எம்பிக்கு வந்து ஒருத்தான கேம் தான் அது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.